வெல்கம் டு அவர் சேனல் திரு ட்ரீம் கிச்சன். இன்றைக்கி நாம் உடம்புக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியான கருப்பு உளுந்தில் வந்து ஒரு 3 விதமான ரெசிபி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக, ஸ்நாக்ஸாக, ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்காக நீங்கள் இந்த மாதிரி விதவிதமாக நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து கருப்பு உளுந்து வந்து எடுத்துருக்கிறேன். நான் வந்து 1 கப் அளவு கருப்பு உளுந்து வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ அதை வந்து ஒரு பேனில் சூடானதுக்கப்புறமா இதை போட்டு நல்லா வந்து இது வந்து செவக்க வந்து வறுத்துக்கணும். இது வந்து பாதி பாதியாக இருக்கனால இது கொஞ்சம் வறுபட்டு வர்றது தெரியும். நீங்கள் முழு கருப்பு உளுந்து தோல் உரிக்காத எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வறுபட்டு வர்றது தெரியாது. ஆனால் வந்து அது நல்லா வறுபட்டு வரும்போது அதோட ஸ்மெல் வந்து நல்லா வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நாம் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ வந்து கருப்பு உளுந்து நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், லைட்டாக வந்து செவக்க ஆரம்பிச்சிருச்சு. மிதமான தீயில வச்சுட்டே செய்யுங்க. இந்த கருப்பு உளுந்து வறுபட்ட உடனே அதோட மனம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ஸ்டேஜில் நாம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், உளுந்து வந்து நல்லா வறுபட்டுருச்சு. நாம் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ வந்து ஆற வச்சிடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஃபைனாக வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எப்போ தேவையோ அப்போ நீங்கள் எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் இது கூட கொஞ்சம் அரிசி கூட சேர்த்துட்டு நீங்கள் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம வந்து கருப்பு உளுந்தில் புட்டு வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து வீட்டில் வந்து அரிசி மாவு செஞ்சது ஒரு டப்பாலையும், கருப்பு உளுந்து வந்து அரைச்சி இந்த மாதிரி ஒரு டப்பாலையும் வறுத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து அரிசி மாவும் கருப்பு உளுந்து மாவு இந்த ரெண்டையும் சேர்த்து தான் வந்து புட்டு செய்ய போகிறேன். நான் ஒரு பாதி கப் அளவு வந்து கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன், பாதி கப் அளவு வந்து அரிசி மாவு வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நாம் எப்போவுமே புட்டுக்கு வந்து தண்ணி தெளித்து வந்து பிசைகிற மாதிரி இப்போ நாம் பிசைஞ்சிடலாம் மாவை. கருப்பு உளுந்து அரிசி மாவு ரெண்டையுமே நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நாம் வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி செலுத்தி புட்டுக்கு வந்து புட்டு பதத்துக்கு நாம் வந்து மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க. நாம் வந்து உளுந்து சேர்த்துருக்கோம், அது கொஞ்சம் பிசு பிசுன்னு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து கலந்து விடுங்க. நாம் இது எல்லாமே இது வந்து உளுந்தை வந்து ஏற்கனவே வறுத்து தான் அரைச்சிருக்கிறோம். அதனால் இதை வந்து மாவு வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து புட்டு பதத்துக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்க மாதிரி தோணுச்சு அப்படின்னா மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுற்று மட்டும் விட்டு எடுங்க, சரியாயிடும். இப்போ நாம் புட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இட்லி பாத்திரத்தில் தான் வந்து இன்றைக்கி புட்டு செய்ய போகிறேன். இட்லி பாத்திரத்தில் ஒரு துணியை ஈரமாக்கிட்டு சேர்த்துடலாம். அது மேலே வந்து நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற புட்டு மாவையும் வந்து சேர்த்துடலாம். இப்போ நான் 1 கப் அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன், அதையும் வந்து இதில் கொஞ்சம் சேர்த்துடலாம். மேலே பாதி மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம், பாதி வந்து புட்டு ரெடி பண்ணதுக்கப்புறமா நாம் வந்து சேர்த்துடலாம். இப்போ தேங்காய் பூ சேர்த்துட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு துணி வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ நாம் இதை வந்து இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துடலாம். நம்மளோட புட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட சுவையான கருப்பு உளுந்து புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நாம் இன்னும் கொஞ்சம் தேங்காய் பூ எடுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட அளவு வந்து இனிப்பு வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு இந்த மாதிரி சேர்த்தும் நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இனிப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட வந்து குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இல்லைனா இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பரான கருப்பு உளுந்து போட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் கருப்பு உளுந்து வச்சு கருப்பு உளுந்தில் லட்டு வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ கருப்பு உளுந்து லட்டு செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு பாதி கப் அளவு வந்து கருப்பட்டி இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை நாம் ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விட்டு அந்த கருப்பட்டி கரையிற அளவுக்கு நாம் வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஒரு 3/4 கப் அளவு நான் வந்து கருப்பு உளுந்து மாவு மட்டும் எடுத்துருக்கிறேன்.
உங்களுக்கு இதில் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கருப்பட்டி வந்து நல்லா கரைஞ்சி ரெடியாகி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நாம் எடுத்து வச்சுருக்கிற கருப்பு உளுந்தை வந்து சேர்த்துடலாம். கருப்பு உளுந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நம்ம இதில் ஏன் பொட்டுக்கடலை மாவு சேர்க்க சொன்னேன் அப்படின்னா, உளுந்து வந்து கொஞ்சம் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்க மாதிரி தெரியும். நீங்கள் வந்து பொட்டுக்கடலை மாவு சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி வந்து தெரியாது. நான் இன்றைக்கி ஆனால் சேர்க்கலை, வெறும் உளுந்து மாவு மட்டும் வச்சு தான் செய்கிறேன். இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ நாம் வந்து இதை அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் நம்ம கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா இதை நாம் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்து கையில் நெய் தடவிட்டு அதுக்கப்புறமா நாம் இதை வந்து லட்டு மாதிரி பிடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக நெய் வந்து எடுத்து கையில் தேய்ச்சிக்கோங்க. இது கொஞ்சம் சூடோடு இருக்கும்போதே லட்டு பிடிச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ நாம் லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக மாவை எடுத்துக்கோங்க. மாவை எடுத்துகிட்டு நம்ம வந்து கையில் பிடிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான ஹெல்த்தியான கருப்பு உளுந்து லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் நாம் வந்து லட்டு பிடிச்சு எடுத்துக்கலாம். தாய்ப்பால் கொடுக்குற பெண்கள் வந்து இந்த மாதிரி கருப்பு உளுந்து கருப்பட்டி சேர்த்து நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடும்போது தாய்ப்பால் ஊறுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ப்ராப்பராக வெயிட் கெயின் ஆகிறதுக்கு இந்த மாதிரி வந்து கருப்பு உளுந்தில் வந்து ஸ்நாக்ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்களோட வெயிட் கெயின் வந்து ப்ராப்பராக வெயிட் கெயின் ஆகும். பெரிய பொண்ணு ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து கருப்பு உளுந்தில் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களோட இடுப்பு எலும்பு வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே இது வந்து உதவியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கருப்பு உளுந்தில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம், கருப்பு உளுந்து கஞ்சி. இன்றைக்கி நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு தான் வந்து கருப்பு உளுந்து வந்து எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். கட்டி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இது கூட வந்து நான் வந்து கொஞ்சமாக கருப்பட்டி வந்து ஒரு 1/2 கப் அளவு கருப்பட்டி இருக்கும். இதை வந்து நல்லா வந்து பொடிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வாங்க கருப்பு உளுந்து கஞ்சி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் சூடானதுக்கப்புறமா நாம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கருப்பு உளுந்து மாவை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கருப்பு உளுந்து வந்து நல்லா வெந்து வரணும். அந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கருப்பு உளுந்து மாவு நல்லா வந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நாம் வந்து கருப்பட்டி வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துடலாம். கருப்பட்டி சேர்த்துட்டு அந்த கருப்பட்டி கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ கருப்பட்டி நல்லா வந்து கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா வந்து கலந்து விடுங்க. ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி கருப்பு உளுந்து நல்லா வந்துடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நாம் வந்து நான் ஒரு கிளாஸ் அளவு பால் வந்து ஏற்கனவே வந்து காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். அந்த பால் தான் வந்து சேர்த்துக்கிறேன். பால் வந்து சூடாக இருக்கும்போது நாம் வந்து கருப்பட்டி இதில் சேர்த்துருக்கோம் இல்லையா, சூடாக இருக்கும்போது சேர்த்தோம் அப்படின்னா பால் வந்து திரஞ்சிடும். நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் வந்து சேர்த்துருக்குறேன். இப்போ பால் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. கருப்பட்டி கருப்பு உளுந்து இது எல்லாம் சேர்ந்து பாலோடு சேர்ந்து நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கட்டியாக, ரொம்ப வந்து கட்டியாக இருக்கக்கூடாது. ஏன்னா இதை வந்து நம்ம ஒரு டீ வந்து எப்படி நம்ம குடிப்போமோ அந்த மாதிரி கொஞ்சம் வந்து கட்டியாக இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான், நம்மளோட கருப்பு உளுந்து கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து தேங்காய் பால் பிடிச்சது அப்படின்னா அதை கூட இதில் வந்து லாஸ்ட்டாக இறக்குனதுக்கப்புறம் சேர்த்து வந்து குடிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட கருப்பு உளுந்து கஞ்சி மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங்கில் நீங்கள் வந்து டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஹெல்த் ட்ரிங்க் வந்து நீங்கள் வந்து குடிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா மிதமான சூடாக இருக்கும்போது நீங்கள் வந்து குடிங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
காலையில் குழந்தைங்க அவசரமாக போகும்போது சாப்பிடாம போகிறாங்க, இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க் குடிங்க. அவங்க சாப்பிடக்கூட வேணாம். ஏன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா எனர்ஜியும் இந்த ஒரு ஹெல்த் ட்ரிங்க்லேயே வந்து நாம் வந்து கொடுத்துட்றோம். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள்.